போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். சின்னனி, உண்மையை சொல்லுங்க. நீ சைலண்டா இருக்கீங்க, சொல்லுங்க. சத்யா, இதெல்லாம் நீ பார்த்த வேலை தானா? ரோஹிணி கிட்ட கையெழுத்த வாங்கிட்டு நீ தான் மாப்பிளைக்கு எதிரா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தியா? சொல்லுமா, சொல்லு. ஆமா மாமா, நான் தான் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த? நீ ஏன் கொடுத்தா என்ன? கொடுத்தா என்னவா? நாங்க மாப்பிளைய சமாதானப்படுத்தி ரோஹிணி அவர் கூட வாழ வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ அவங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சு வைக்கிறதுக்கான வேலையை பார்த்து வச்சிருக்க. உன்னெல்லாம் என்ன பண்றது? சும்மா கத்தாதீங்க. மாப்பிள்ள கூட ரோஹிணிய சேர்த்து வைக்கணும்னா அவங்க கிட்ட போய் சும்மா கெஞ்சிக்கிட்டு இருந்தா ஒண்ணு வேலைக்காகாது. இப்படி அதிரடியா ஏதாவது பண்ணாதான் மாப்பிள்ள சரிப்பட்டு வருவாரு. என்ன நீ முட்டாள் மாதிரி உளறிட்டு இருக்க? நீ சொல்ற மாதிரி அதிரடியா பண்ண என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? ஏய், இப்பவே மாப்பிள்ளையோட அக்கா என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இனிமே உன் நாத்தனாரு எங்க வீட்டுக்கு வந்து வாழ முடியாதுன்னு தெளிவா அவங்க முடிவை சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் முடிவு பண்ணா அவங்கள நான் விட்டுருவேனா? உன்னால என்னமா பண்ண முடியும்? என்னதான் பண்ண முடியும்? மாமா, நம்ம மாப்பிள்ளைங்கிறதுக்காக நாம கண்மூடித்தனமா அவருக்கு சப்போர்ட் பண்றது சரியில்லை. தங்க ஊசிங்கிறதுக்காக அத கண்ணுல குத்திக்கிட்டா வலிக்காதா? மாப்பிள்ள நம்ம ரோஹிணிய சந்தேகப்பட்டது தப்பு. என்னதான் கௌதம் அவரோட மனசை கலைச்சிருந்தாலும் மாப்பிள்ள ரோஹிணிய இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. அவரை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் வரதட்சணை கொடுமை பண்றதா அவங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். இதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல மாமா. இப்படி ஏதாவது பண்ணாதான் ரோஹிணி வாழ்க்கையில நல்லது நடக்கும். இல்லனா அவ இப்படி காலத்துக்கும் கண்ணீரோட இருக்க வேண்டியதுதான். ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு சும்மா சப்ப கட்டிட்டு இருக்கியா நீ? ஒரு விஷயத்துல நியாயம் வேற, அதை நியாயப்படுத்துறது வேற. ரெண்டும் ஒண்ணு கிடையாது, சரியா? நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. ஆனா நீ நியாயப்படுத்திட்டு இருக்க. நான் ஒண்ணு நியாயப்படுத்தல, நியாயத்தை தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏமா சத்யா, இப்ப இவ்வளவு சொல்றியே, இதையெல்லாம் நீ புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல. சொன்னா நீங்க யாருமே சம்மதிக்க மாட்டீங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பாட்டி. அதனாலதான் நான் சொல்லாம செஞ்சேன். போதும் சத்யா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ரோஹிணி வாழ்க்கையில நீ இவ்வளவு பெரிய முடிவெடுக்கிறப்ப என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கணும்ல. சொல்லாம ஏன் இப்படி பண்ண? எனக்கு ரோஹிணிய ரொம்ப பிடிக்குங்க. அவ இப்படி வாழ்க்கையை இழந்து வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறத என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. என்னதான் கௌதம் மேல தப்பு இருந்தாலும் கட்டின புருஷனா மாப்பிள்ளை இவள நம்பி இருக்கணும்ல. இவள நம்பாம டார்ச்சர் பண்ணி அந்த துக்கத்திலயும் வேதனையிலயும் இவ ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டானா அதுக்கப்புறம் அப்பானா வருமா அம்மானா வருமா சொல்லுங்க? அதனாலதான் மாப்பிள்ள மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்டப்படி ரோஹிணிய அவர் கூட சேர்த்து வைக்க ஆசைப்பட்டேன். இது தப்பா? ஏய், ரோஹிணியோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு அத அவ நல்லதுக்காக தான் பண்ணேன்னு ரொம்ப சாமர்த்தியமா சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன் சத்யா. உன்னெல்லாம் நான் விடவே மாட்டேன். நீ இப்பவே என் கூட வந்து மாப்பிள்ளை மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குற, இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க ரோஹிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு நான் நினைக்கிறேன். நான் இந்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன். வேணாமா, பிரச்சனை வேணாம். ஆளுரே, கொஞ்சம் பொறுமையாரு. நம்ம முதல்ல நம்ம மாப்பிள்ளையோட பிரச்சனையை சரி பண்ணி ஆகணும். சத்யா, நீ எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அதை சொல்லு. நாங்க ரோஹிணி கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வைக்கிறோம். பிரபு மாமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரோஹிணி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த கம்ப்ளைண்ட் பேர்ல போலீஸ்காரங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். அப்பதான் இந்த பிரச்சனை சரியாகும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய், நீ சொல்லலனா என்ன? மாப்பிள்ளையோட அக்கா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். எந்த ஸ்டேஷன்ல இருந்து வந்து மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போனாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சிரும். ஸ்பீக்கர்ல போடாதே.
கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப கூப்பிடு. மேடம், ஏண்டா உனக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது போனா போதுன்னு உனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ கூட சந்தோஷமா வாழு, நல்லபடியா வாழுன்னு சொல்லி ஒப்படைச்சா நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து அந்த அப்பாவி பொண்ண வரதட்சணை குடும்பம் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னெல்லாம் உரிச்சு உப்பு கண்டம் போட்டாதான் சரிப்பட்டு வரும். யோ, இவனை உள்ள இழுத்துட்டு போய் முறையா சிறப்பா கவனிங்க.